ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்தியாஸ் கிச்சன். இன்றைக்கி சந்தியாஸ் கிச்சனில் மார்னிங் 6:30க்கே பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் டெலிவரி பண்ணிவிட்டு நிம்மதியாக உட்காந்து ஒரு காஃபி குடிக்கலாம் அப்படின்னு வந்திருக்கேன். இந்த கைவண்ணம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதுக்கு மீனிங் எனக்கு ஸ்டார்டிங் டேஸில் என்னன்னே புரியாது. என்னடா கைவண்ணம், ஏன் எல்லாரும் பார்த்தாலும் இவங்க கைவண்ணம் அவங்க கைவண்ணம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருப்பேன். ஆனால் அதுக்குனோட மீனிங் பார்த்திங்கன்னா எனக்கு இப்போ தாங்க புரிஞ்சுது. ஐ லவ் காஃபி. ஆனால் இன்றைக்கும் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு காஃபி போட வராது. பட் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போவேன், அவள் போடுற காஃபி பார்த்திங்கன்னா வேறு லெவலாக இருக்கும். ஸோ அதனாலே பார்த்திங்கன்னா அவள் காஃபி கொடுக்கல அப்படின்னா கூட நான் கேட்டு குடிச்சிட்டு வருவேன், காஃபி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் உண்மையாகவே கைவண்ணம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குங்க. ஆனால் அவளும் எனக்கு பல தடவை சொல்லி கொடுத்துட்டா, இப்படி தான் காஃபி போடணும், இப்படி தான் காஃபி போடணுன்னு. பட் இன்னும் எனக்கு காஃபி போடுறதுக்கு வராது. அந்த காஃபியை என் வாழ்க்கையில் என்னால் மறக்கவே முடியாது. ஸோ அதுபோல் உங்களுக்கும் இந்த கைவண்ணம் அப்படின்றதெல்லாம் தான் நம்பிக்கை இருக்குது அப்படின்னா சொல்லுங்கள். See you all. மறந்துட்டேனே, சந்தியாவோட கைவண்ணம் கூட ரொம்ப நல்லாயிருக்குங்க, இந்த பூரி ஆலு மசாலா மாதிரி. தேங்க்யூ.